இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் நாங்கள் அது வந்து குடியுரிமை கொடுப்பதற்கு தான், அது பறிப்பதற்கு அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். மேலும் இது இந்த சட்ட திருத்தம் என்பது வந்து ஏற்கனவே ஒரு 9 மாநிலங்கள்ல இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ அல்லது சிறுபான்மையினருக்கோ எந்த விதமான பாதிப்பும் இதனால ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு இந்த அசாம்ல இது முழுமையான ஒரு அடைப்பு போராட்டம் நன்று முதல் தொடங்கி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களிலும் இதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்த இது கொடுக்கும் சட்டமா பறிக்கும் சட்டமா? அஸ்ஸாம்ல மட்டும் இந்த போராட்டம் முழு அடைப்புன்னு தீவிரமா நடக்குதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது அஸ்ஸாமில் அவங்களுடைய குடியுரிமை பறிபோய் விடும் என்கிற நிலைமையினால்தான் ஏற்கனவே அவர் தொடர்ந்து போராடினார்கள். இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே அஸ்ஸாம் மாநிலத்து மக்கள் தாங்கள் இதனால் பாதிக்கப்படுவோம் என்கிற அபாயத்தை உணர்ந்து போராடினார்கள். நேற்று அவங்க அறிவிச்சோன்னா இன்னைக்கு வந்து இன்னும் தீவிரமான போராட்டத்தில் அவர் நிச்சயமாக ஈடுபடுவார்கள். இது பறிக்கிற சட்டமா பாதுகாக்கிற சட்டமானா பறிக்கிற சட்டம். நீங்க உண்மையில் நேர்மையாக இருந்தால் இலங்கை தமிழர்கள் தெரியும், கடந்த 20-30 ஆண்டுகாலமாக அகதிகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் பொருந்தல? அது மாதிரி இஸ்லாமியர்களையும் அதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கணும்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி ஏன் சொல்லணும்? உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம நாட்டில் தஞ்சமடைந்து இருக்கிறார்கள், அந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தெரியும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கேயும் அவர்கள் குடியுரிமை கிடையாது, இந்தியாவிலேயும் குடியுரிமை கிடையாது என்கிற பரிதாபகரமான அகதிகளை போன்ற நிலைமை இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அப்ப இப்படி ஒரு திருத்த சட்டம் தேவையில்லா சட்டம் அப்படி கொண்டு வந்தால் அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் இது பொருந்தும், மற்றவர்களுக்கு அது பொருந்தாது, குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் பொருந்தும், மற்ற நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னா இது குடியுரிமையை பறிக்கிற சட்டம் இல்லாம பாதுகாக்கிற சட்டம். அது அண்ணாமலை என்ன வேணாலும் பேசிட்டு போவாரு, இது பறிக்கிற சட்டம் இல்லைங்கிறாரு. பறிக்கிற சட்டம் தான் அது, மனிதனுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டம். இந்த பறிப்பதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்குவது. இன்னைக்கு ஏற்கனவே மணிப்பூர் 10 எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை அமைதிப்படுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் ஒன்றிய அரசாங்கம் இதுவரையில் மேற்கொள்ளலை. கடலுக்கு கீழே போறாரு, கடலுக்கு கீழே போய் இதெல்லாம் யாகம் பண்றாரு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்படியெல்லாம் போக முடிஞ்ச பிரதமரால் மணிப்பூருக்கு இது வரைக்கும் செல்ல முடியல, போகலை. அந்த மக்களுக்கு அமைதியை ஏற்படுத்த எந்த முயற்சியும் ஏற்கலை. இப்போ மணிப்பூர் 2வதாக அசாம் பற்றி இருக்கிறது. இன்னும் வேறு பல மாநிலங்கள்லையும் இந்த பிரச்சனையை ஒட்டி தீவிரமான போராட்டம் நடப்பதை தவிர்க்க முடியாது. ஆக தேர்தலை ஒட்டி இப்படி நடத்தப்படுவதன் மூலமாக இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கலாம் என்கிற நப்பாசையில் இதை குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள்.